நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, சீனாவும் பாகிஸ்தானும் கைகோர்த்துக் கொள்வதால் அவை ஒன்று சேர்ந்து பல ஆயுதங்கள் தயாரித்தல், சீனாவிடமிருந்த முக்கியமான ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளும் கைகோர்த்துக் கொள்வதால் நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்கு ஏதாவது சிக்கல்கள் ஏற்படுமா நண்பர்களே? அந்த சவால்களை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது சம்பந்தமாக நமது தேசம் இன்றைய யூடியூப் சேனல் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களே, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திட முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ சம்பந்தமான முக்கியமான கருத்துக்கள் வீடியோவின் கடைசியில் கூட இருக்கக்கூடும் நண்பர்களே. ஆகவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தயவுசெய்து கடைசி வரை பார்த்துட முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். நண்பர்களே, தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போரில் பாகிஸ்தான் நம் மீது படையெடுத்ததோ இல்லையோ, ஆனால் பாகிஸ்தான் நம் மீது படையெடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே சீனா தான் என்பது தற்போது தெல்ல தெளிவாகிறது நண்பர்களே. பஹல்காம் பள்ளத்தாக்கில் நமது சுற்றுலா சென்ற மக்களை படுகொலை செய்து அதன் மூலம் இந்திய மக்களுக்கு பெரும் துயரத்தை விளைவித்த இந்த பாகிஸ்தானியர்கள் தற்போதும் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், பெஹல்காமில் நடந்த அந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானிற்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்று இன்று வரை கூறி வருகிறார்கள் நண்பர்களே. ஆனால் பெஹல்காம் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்துவது, மேலும் அது தொடர்பாக இந்தியா நிச்சயம் பாகிஸ்தானை தாக்கும் என்றெல்லாம் முன்கூட்டியே இந்த விவரங்களை நன்கு திட்டமிட்டு வழங்கியது சீனா தான் என்பதை நன்கு தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் பாகிஸ்தானிற்கு வேண்டிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு, மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் அனைத்தையுமே வழங்கி அவர்களுக்கு தேவையான சேட்டலைட் இன்ஃபர்மேஷன், ஏனென்றால் நமது இராணுவம் எங்கு இருக்கிறது, எங்கெங்கு சென்று கொண்டிருக்கிறது, என்னென்ன செய்து கொண்டிருக்கோம், எப்போது தாக்கப் போகிறோம் போன்ற விவரங்களை அனைத்தையுமே இந்த சேட்டலைட் மூலம் அவர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட இந்த கண்காணிப்பு சேட்டலைட்டுகளை வைத்திருக்கின்றார்கள் நண்பர்களே. நம்மிடம் 32 சேட்டலைட்டுகள், இந்த இராணுவம் சம்பந்தமான கண்காணிப்பு சேட்டலைட்டுகள் மேலே அனுப்பி அவையும் பாகிஸ்தான் சீனாவையும் உற்று கவனித்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. இவ்வாறு அவர்கள் திட்டமிட்டு செய்துதான் இந்த தாக்குதல் என்பது நன்கு தெளிவாகிறது நண்பர்களே. இன்று கூட அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நாங்கள் போர் நிறுத்தத்தை மிக தெளிவாக கடைபிடித்து வருகிறோம், ஆனால் இவர்கள் கைபர் பக்துன்காவா என்ற இடத்தில் நடைபெற்ற சூசைடு தாக்குதலில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. இவ்வாறு இந்தியா எங்கள் நாட்டில் அதிக அளவுக்கு தீவிரவாதத்தை வளர்த்து வருகிறது, தீவிரவாதத்தை தூண்டி வருகிறது. நாங்கள் மிக அமைதியாக இருக்கக்கூடிய நாடு, தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக மிக அதிக அளவில் நாங்கள் சிரமப்பட்டு வருகிறோம். ஆனால் எங்கள் நாட்டில் பலுச்சிஸ்தான் பகுதியில் மற்றும் கைபர் பக்துன்காவா பகுதியிலும் இந்தியா அதிக அளவில் தீவிரவாதத்தை வளர்த்து எங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று வாய் கூசாமல் பொய் கூறுகிறார்கள் நண்பர்களே. அவ்வாறு நாம் அங்கு தீவிரவாதத்தை வளர்த்தால் நம்ம இந்தியர்கள் யாராவது ஒருத்தர் அங்கு சென்று அந்த தீவிரவாதத்தை செயலில் ஈடுபட்டார் என்று பாகிஸ்தான் கண்டுபிடித்து கூற முடியுமா? நம்ம இந்தியர்கள் யாருமே அந்த விதமான செயலில் ஈடுபடவில்லை. நமது இந்திய அரசும் அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான தீவிரவாத செயல்களுக்கும் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்புகள் அங்குள்ள முக்கியமான பணத்திற்கு சிரமப்பட்டிருக்கின்ற மக்களை அவர்களுக்கு ஆசை காட்டி அவர்கள் தீவிரவாத அமைப்புகளில் சேர செய்து அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் இராணுவம் பயிற்சி அளித்து, பாகிஸ்தான் அரசு வேண்டிய நிதி உதவி அளித்து அந்த தீவிரவாதிகளை, பாகிஸ்தானின் இராணுவத்தில் உள்ள ஆட்களை, பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்பு அனுப்பக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே பாகிஸ்தானியர்கள் நண்பர்களே. ஆனால் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய தீவிரவாத செயலுக்கு நம்முடைய இந்தியர்கள் யாரையுமே அவர்கள் இதுவரை கண்டுபிடித்து இந்த இந்தியர்கள் இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டார்கள் என்று அவர்கள் கூற முடியவில்லை நண்பர்களே. ஆகவே சீனா நம்மிடம் நேரடியாக போர் செய்தால் சீனாவிற்கு பலத்த கெட்ட பெயர் ஏற்படும், சீனாவின் பொருளாதாரம் பாதிக்கும், சீனாவின் பிஸ்னஸ் பாதிக்கும் என்றெல்லாம் கருதி தன்னுடைய பகடைக்காயாக தன்னுடைய பிராக்சி வார் அமைப்பாக பாகிஸ்தானை வைத்துக்கொண்டு பாகிஸ்தானுக்கு வேண்டிய அனைத்து வகையான ஆயுதங்களையும் நிதி உதவியும் அளித்து கொண்டு நமக்கு எதிராக போரிடுவதற்கு பாகிஸ்தானை தூண்டி வருகிறது சீனா என்பதுதான் உண்மை நண்பர்களே. தற்போது சீனாவில் சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற
கூட்டு மாநாடு ஒன்று நடைபெற்றது நண்பர்களே. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் முக்கியமான நாடுகளான ரஷ்யா, சீனா, இந்தியா, கஜகிஸ்தான், தஜிகிஸ்தான், ஈரான் போன்ற நாடுகளில் இருந்த இராணுவ அமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் நண்பர்களே. நம்முடைய இராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் கலந்து கொண்டார்கள். 2 நாள் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் முடிவில் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட்டு அறிக்கை வெளியிடும் போது பாகிஸ்தானில் இந்த ஹைபர் பத்துன்காவா பகுதியிலும் பலூச்சிஸ்தான் பகுதியிலும் இந்தியா தீவிரவாதத்தை ஊக்குவித்து எங்களது நாட்டிற்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது என்று அந்த கூட்டறிக்கையில் இந்த விஷயம் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் பெஹல்காம் பகுதியில் இந்தியாவில் நடைபெற்ற பாகிஸ்தான் செய்த தீவிரவாத செயல் சம்பந்தமான எந்த விதமான வார்த்தையும் அந்த அறிக்கையில் இடம்பெறவில்லை. நமது இராணுவத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அறிக்கையில் நாங்கள் கைத்திட முடியாது, எங்கள் நாட்டில் உண்மையிலேயே பாகிஸ்தானால் தூண்டிவிடப்பட்டு செயல்படுத்தப்பட்ட பெஹல்காம் மர்டர் விஷயமாக எந்த விதமான விவரமும் இந்த அறிக்கையில் இல்லை. ஆனால் எங்களால் தீவிரவாதம் செய்யப்படாத பலூச்சிஸ்தான் மற்றும் ஹைபர் பத்துன்காவா பகுதியில் நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளை நாங்கள் தான் தீவிரவாத செயலாக செய்தோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதை நீக்கிவிட்டு பெஹல்காம் சம்பந்தமான விவரங்களை சேர்க்க வேண்டும் என்று நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரேடியாக வாதிட்டார் நண்பர்களே. இதை கண்ட சீனாவும் பாகிஸ்தானும் பயந்து விட்டன. இவ்வாறு எந்த கூட்டத்திலும் பேசாத இந்தியா இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாட்டில் இவ்வாறு விவாதிக்கின்றது என சீனாவும் சற்று அதிகமாக யோசனை செய்தது நண்பர்களே. நாங்கள் இவ்வாறு சேர்க்க வேண்டாம் என்று தான் நினைத்தோம். ஆனால் பாகிஸ்தான் இதை சேர்க்க வேண்டும், இந்த மாதிரியான அறிக்கையை சேர்க்க வேண்டும் என்று கூறியதால் நாங்கள் இந்த அறிக்கையில் பலூச்சிஸ்தான், ஹைபர் பத்துன்காவா ஆகிய இடங்களில் நடைபெற்ற உள்நாட்டு பிரச்சனைகளை தீவிரவாத செயலாக சேர்த்தோம் என்று சீனா ஒத்துக்கொண்டது நண்பர்களே. ஆகவே இவ்வாறு சீனா நம் மீது ஏராளமான பொய் பிரச்சாரங்களை செய்வதற்காக பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்கிறது என்பதுதான் உண்மை நண்பர்களே. அதுபோன்று பாகிஸ்தானுக்கு தேவையான நீர்மூழ்கி கப்பல்கள், திருட்டுத்தனமாக தாக்கக்கூடிய ஸ்டெல்தி விமானங்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் போன்றவற்றையெல்லாம் தர உள்ளதாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்றில்லாவிட்டாலும் இனியும் 2-3 ஆண்டுகளில் அவற்றை பாகிஸ்தான் எப்படியாவது பெற்றுவிடும் என்றும் தெரிகிறது நண்பர்களே. ஆகவே பாகிஸ்தான், சீனா ஆகிய 2 நாடுகளும் கூட்டு சேர்வதால் நம்முடைய இந்தியாவுக்கு பாதுகாப்பற்ற தன்மை அதிகரித்தே வருகின்றது நண்பர்களே. ஆகவே நமது நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சியை, மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செயல்படும் இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானிலிருந்து நமக்கு வரக்கூடிய இந்த அச்சுறுத்துதலையும் நாம் கவனித்து அவற்றையும் தடுக்க வேண்டிய செயலையும் நமது அரசும் நமது முப்படைகளும் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நமது நாடு உள்ளது நண்பர்களே. இதன் சம்பந்தமாகத்தான் நம்ம நாட்டின் 4 பகுதிகளிலும் உள்ள பாதுகாப்பு வசதிகளை நாம் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அவற்றை செலவு செய்து நம்ம நாட்டின் பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் நண்பர்களே. தற்போது ஸ்ரீலங்கா போர்ட் ட்ரஸ்ட் லிமிடெட் என்ற நிறுவனமானது நமது அதானி நிறுவனத்திற்கு சுமார் $700 மில்லியன் மதிப்பிலான ஒரு துறைமுகம் அமைக்கும் பணியை ஒப்படைத்துள்ளது. அதுபோன்று நமது மசகன் டாக் ஷிப்பில்டர்ஸ் நிறுவனமானது ஸ்ரீலங்கா போர்ட் ட்ரஸ்டில் சுமார் 49% மேலான பங்கினை வாங்கி அதில் முக்கிய பங்காளியாக நமது இந்திய அரசு நிறுவனம் தற்போது மாறியுள்ளது நண்பர்களே. இதன் மூலம் நாம் இந்த போர்ட்டுகளை இந்தியா கைவசம் அதிகளவு வைத்துக் கொள்வதால் சீனா அதிகளவில் ஸ்ரீலங்காவிற்கு நமக்கு தொந்தரவு செய்வது ஓரளவு குறைக்கப்படும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் கப்பல்கள் ஆதிக்கம் செலுத்தி வருவதால் அவற்றை தடுப்பதற்காகவும் வேண்டிய நடவடிக்கைகளை நமது இந்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது நண்பர்களே. இது சம்பந்தமான செய்திகளை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவுசெய்து நமது தேசம் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் உள்ள வீடியோக்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள். நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு என்னென்ன வகையான நடவடிக்கைகளை நமது அரசும் நமது முப்படைகளும் செய்து வருகின்றன என்ற விவரங்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.